ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 106 ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம். இந்த 106 ஏக்கர் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்குநேரி, அதாவது நாகர்கோயில் டு திருநெல்வேலி போகிற வழியில் நாங்குநேரி பைபாஸ், அதாவது 4 வழிச்சாலைம்பாங்க. இந்த 4 வழிச்சாலை ஃப்ரண்டேஜில் தான் நம்ம லேண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் நாங்குநேரி 4 வழி, அதாவது பைபாஸ் ரோடும்பாங்க. பைபாஸ் ரோடில் தான் நம்ம டச்சப் இருக்குது. பைபாஸில் வந்து உங்களுக்கு முகப்பு, அதாவது ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 அடி ஃப்ரண்டேஜில் இந்த 106 ஏக்கர் லேண்டு அமைஞ்சிருக்குது. லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்குநேரி கோர்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அண்டு பைபாஸு முகப்பில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லேண்டாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த லேண்டு 106 ஏக்கர் லேண்டை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது இந்த லேண்டை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு அவங்க வந்துட்டு சில இடங்களில் தார் ரோடு அமைச்சிருக்காங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லி வச்ச ரோடு அமைச்சிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த 106 ஏக்கரை நீங்கள் சுற்றி வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம்னால் இதுக்கு முன்னால் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, ஹெவி லைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம லேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் லைன், அதாவது பார்த்திங்கன்னா 30 அடி டவர் லைன் ஜங்ஷன் போகும். ஸோ அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதாவது நம்ம லேண்டுக்கு மேலே இந்த டவர் லைன் கிராஸ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு லேண்டு தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 4 வழிச்சாலை அண்டு கோர்ட்டு மிக அருகாமையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் கொண்டு குழி இல்லாத சமநரப்பான ஒரு லேண்டு, அதாவது ஒரு நல்ல ஒரு சமநரப்பான லேண்டு. இதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 கிணறு அண்டு தண்ணி தொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆங்காங்கே உங்களுக்கு ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூம்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு லேபர்ஸ் தங்குற மாதிரி. அப்புறம் கேட்டில் பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் ரூம் அப்படின்னு எல்லாமே பாருங்கள். இதுதான் கேட்டுக்கு என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் ரூம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே உங்களுக்கு தண்ணி தொட்டி அப்படின்னு பண்ணியிருக்கலாம். இந்த லேண்டை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் விவசாயம், அதாவது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு ஆடுகள் வளர்க்குறதுக்கோ இல்லை மாடுகள் வளர்க்குறதுக்கோ கோழி பண்ணை வைக்கிறதுக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கார்ப்பரேட் கம்பெனி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா ஃபேக்ட்ரிஸ் வைக்கிறதுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நம்ம இபியோட சோலார் சிஸ்டம் அமைக்கலாம், இல்லைன்னா விண்டு ஃபார்ம் அமைக்கலாம். ஸோ எல்லா பர்பஸுக்கும் உகந்த ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஒரு 106 ஏக்கர். ஸோ பார்த்திங்கன்னா கிணறு, இபி, தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நான் உங்களுக்கு தண்ணி இது காணிக்கிறேன், கிணறு பாருங்கள் எவ்வளோ, அதாவது தண்ணி மிக செழிப்பான ஏரியா. அதை பார்த்திங்கன்னா கிணறு விட்டுருக்காங்க, மேல் மட்டம் வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி இருக்கிறதுனால மிக செழிப்பான ஒரு ஏரியா தான் இது. பார்த்திங்கன்னா அங்கங்கே ரூம்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அது மாதிரி லேண்ட் எல்லாமே வந்து பிளைன் லேண்டு தான். ஸோ இந்த லேண்டில் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னாச்சுன்னா டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் அமைக்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட வீட்டு மனைகள் அமைச்சு லேஅவுட் பண்ணி நீங்கள் அழகாக நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்குது. பார்க்குறீங்க, அதாவது ஒரு லேண்டு எல்லா பர்பஸுக்கும் வராது. ஸோ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸுக்குமே வந்திருக்குது. எல்லா பர்பஸுன்னு சொல்லியாச்சுன்னா விவசாயத்துலேருந்து உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் போடுறது வரைக்கும் இந்த ஃப்ளாட்டு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்திருக்குது. பாருங்கள், ஒரு சென்ட்டுக்கு 35,000 கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 35,000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஏன் இந்த ரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு 4-வே டச்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுக்கு லாகு ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஆங்காங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரங்கள் இதெல்லாம் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா பிளைன் லேண்ட் ஆகிரும். பிளைன் லேண்டு அப்படி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டிடிசிபிக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னாச்சுனாலும் கம்பெனி அண்டு ஃபேக்ட்ரிஸ் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு செழுமையான ஒரு அருமையான ஒரு பிளைன் லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில். பாருங்கள், பார்க்குறீங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்டு 106 ஏக்கர் நாங்குநேரி கோர்ட்டு பக்கத்தில் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க டவர் லைன் நம்ம லேண்டுக்கு. இப்போ இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம லேண்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ரைட் சைடு தான் டவர் லைன் வருது. ஸோ எந்த ஒரு டவர் லைனும் நம்ம லேண்டுக்குள்ளே கிராஸ் ஆகலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டிரான்ஸ்ஃபார்ம், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் இருந்திருக்குது. ஸோ தற்சமயம் அது வந்துட்டு வேலையே ஆகலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனி அவங்க ரன் பண்ணதுக்காக எடுத்து வச்சுருந்தது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மண் அப்படின்னா செம்மண் கொண்ட ஒரு அழகான ஒரு லேண்டு தான். அப்படிப்பட்ட இந்த 106 ஏக்கர் அழகான
செம்மண் பூமி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.